Hope my audio and video is clear. Yes, yeah, thank you, Mani. Just wait for a minute and then we can start. Okay. Yeah, thank you, Mani. There is a delay. Is there a delay? Delay irukku. No, ma'am, it is not. It is not enough. Receiving enough video to maintain smooth. Okay, 1 second. Okay. Hope it is clear now. Yes. Okay, yes. Okay, we will start with the first thing. Hello everyone. This is the strategy session. Like next prelims வந்து மேலே நமக்கு வரப்போகுது. இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு 5 months, ஆக்சுவலி 6 months அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஐ மேட் இட் லைக் இட் இஸ் நெக்ஸ்ட் 5 months. அண்ட் இன் ஜென்ரல் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜான்வரியிலேருந்து வி வில் ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். பட் தேட் டசன்ட் ஆல்வேஸ் ஒர்க் அவுட். அந்த ப்ரோகாஸ்டினேஷன் வந்து இருக்கவே கூடாது. whatever it is, we can start even now. After the session gets over, we can even start then itself. அதுதான் நம்மளோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி இஸ் அபவுட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்றைக்கி என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ இன் தீஸ் நெக்ஸ்ட் 5 months, because it is very crucial. You can make it or you can break it. That is how it is. நீங்கள் ஒழுங்காக சின்சியராக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த 5 months இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு கிராக் திஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். பை த டைம் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே இருக்கும், நீங்கள் ப்ரிலிம்ஸையும் சேர்த்து அதே டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ, தட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா. The second one, how to prepare for CSAT effectively. Because CSAT வந்து இப்போது initially it was like a ஈஸி பேப்பர் அந்த மாதிரி தான், டேக் இட் ஃபார் கிராண்டடாக எல்லாருமே இருந்தோம். பட் நவ் இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் லைக் அன் எலிமினேட்டிங் பேப்பர். தே டோன்ட் வாண்ட் பீப்புள் தோஸ் ஹூ டோன்ட் குவாலிஃபை CSAT அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ CSAT இஸ் நவ் பீயிங் த கேம் சேஞ்சர் ஹியர். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம், தட் வில் பி த செகண்ட் பாயிண்ட். தேர்ட், டெய்லி நியூஸ் அனாலிசிஸ். ஒன்று, எப்படி நியூஸ் பேப்பர், ஹவு இட் பிளேஸ் அ க்ரூஷியல் பார்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன், வி வில் see that. அண்ட் தேர் வாஸ் அ ஜென்ரல் டவுட் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் கொடுக்குற அனாலிசிஸில் என்ன எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்ற சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஐ வில் கிளாரிஃபை
that in this third session. And the fourth one, balancing revision, டெஸ்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது மூணுத்தையும் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அட் த சேம் டைம், மூணுத்தையும் பேரலாக எடுத்துகிட்டு போகிறது, ஹவு இட் இஸ் கோயிங் டு பி, அண்ட் தட் இஸ் வாட் வில் பி our fourth one. And the fifth is open question and answer. You can post your question in the chat and I will definitely give you the answers for those, how to approach. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து போடலாம். Okay, so this is the agenda of this whole session is. Okay, so you'll start. Okay, what to do and what not to do. First thing, I have put it in a very short and a crisp manner. This is the time to reduce and not increase anything. ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, we are living in a era, எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. லைக் we are living like air pollution, noise pollution பேசிகிட்டு இருக்க மாதிரி, we are living in a information pollution arena. Okay, you get too many PDFs, too many things that you don't know which to follow, or you take everything and you follow everything. Okay, so எதை வந்து நம்ம குறைக்கணும், எதை இன்க்ரீஸ் பண்ணணும், அது நம்ம வந்து இப்போ இதில் பார்க்கணும் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் we will look at not to do. ஓகே, ஃபஸ்ட்டு திங், டோன்ட் ரன் பிஹைண்ட் நியூ சோர்ஸஸ். இனிமேல் போயிட்டு நான் புது சோர்ஸஸை தேடி நான் படிக்க போகிறேன்னு தயவு செஞ்சு போகாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரிக்கு இந்த அகாடமியில் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைனா இந்த புக்கு புதுசாக போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது, we will study this அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் தேர் வில் பி ரிப்பீட்டர்ஸ், லைக் செகண்ட் டைம் எழுதுகிறவங்களா இருக்கலாம், இல்லை தேர்ட் டைமாக இருக்கலாம், இல்லை ஃபிஃப்த் டைமாக கூட இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, ப்ளீஸ் ஸ்டிக் டு தட். டோன்ட் ஃபாலோ சம்திங் நியூ. அப்படி புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஏற்கனவே படித்தது மேலே ட்ரஸ்ட் வைங்க. Okay, that is one thing. Then new PDFs அப்படி நான் போட்டது என்னென்னா, now there is a trend in Telegram to get whatever you want, and you get like tremendous PDFs in Telegram groups. So please don't fall for those things, because அது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதை விட கெட்டது தான் ஜாஸ்தி பண்ணுது. அதனால் இந்த நியூ PDFs அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. மூணாவது, மேகசின்ஸ். I have seen students, சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2 மேகசின் படிக்கிறேன், இயர்லி கம்பைலேஷன் தனியாக இன்னொன்று படிக்கிறேன், ஸோ தட் நான் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. I feel so pathetic about that. It is not about getting to know more things, because அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். One second. ஓகே, பிகாஸ் ஏன் வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, லைக் நிறைய மேகசின்ஸ் போய் படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுல, ஐம் லிட்ரலி ஹேவிங் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லைக் 2025 UPSC Prelims கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் கொஸ்டின்ஸ், அதாவது பேசிக் நம்ம ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் NCERTs ஆர் சம் அதர் புக்ஸ் விச் வி சே இட் அஸ் லைக் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி, those are standard books which you have to follow. அதிலிருந்து மட்டும் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின், it is closer to it is 41 questions ஃபண்டமெண்டல்ஸில் மட்டும் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிறதுல ஒரு 20 questions ரொம்பவே கஷ்டமான questions ப்ரிலிம்ஸில் கேட்டிருப்பாங்க. அந்த 20 questionஸோட சோர்ஸஸை உட்காந்து நம்ம படிச்சுட்ருப்போம். அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ எது நம்மளுக்கு அந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை முதல்ல நம்ம முடிச்சிடலாமே. அது நத்திங் பட் யுவர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லைக் NCERTs அண்ட் அதர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லைக் லக்ஷ்மிகாந்த், எக்கானமி, வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் ஃபாலோயிங், கிளாஸ் நோட்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதையே வச்சுக்கோங்க. புதுசாக இனிமேல் எந்த ஒரு மேகசின்ஸோ ஒரு PDFஓ இல்லைனா ஒரு புது புக் அது பின்னாடி போகாதீங்க. தட் இஸ் வாட் யூ ஷுட் நாட் டூ ஹியர் ஆஃப்டர். ஓகே, நெக்ஸ்ட் டு டூ என்ன அப்படின்னா, ஒன் ஸ்டாண்டர்ட் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் NCERT எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதில் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க் அந்த புக் எல்லாருமே படிப்பீங்க. அது கூட நமக்கு வந்து ஒரு புக்கு தேவைப்படும். தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் விச் யூ ஃபாலோ அஸ் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்டிக் டு தட். Don't go beyond that, and this is not the time to go beyond new books and then you study. அதிலேருந்து கான்செப்டை நான் புரிஞ்சு நான் அப்ளை பண்ணுறேன்றது இனிமேல் நடக்க போகிறது கிடையாது. இருக்கிற சோர்ஸஸ் மேலே நம்பிக்கை வச்சு அதை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 41 questions வருது. இதை தாண்டி நீங்கள் இப்போ போயிட்டு அந்த கடைசியாக இருக்கிறதுலே கஷ்டமான டிஃபிகல்ட் கொஸ்டின்
20 கொஸ்டின்ஸ்க்கு பின்னாடி இப்போ போக வேண்டிய தேவைகள் கிடையாது. ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐம் டெல்லிங் யூ ஃபார் ஸ்டிக் டு ஒன் ஸ்டாண்டர்ட் சோர்ஸ். ஓகே, ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிஒய்க்யூ. பிஒய்க்யூ இஸ் யுவர் ப்ளூ பிரிண்ட். நம்ம ஸ்கூலில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிடிஏ புக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, எந்தெந்த யூனிட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும், லைக் 5 மார்க் கொஸ்டின் இந்த யூனிட்லேருந்து வருமா, 10 மார்க் கொஸ்டின் இந்த யூனிட்லேருந்து வருமானு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. சேம் லைக் தேட் இஸ் யுவர் பிஒய்க்யூ. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது there is like a ஹாரிசான்டலாக நம்ம நிறைய விஷயத்த மேம்போக்காக நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது ஒன்று, இல்லைனா வெர்டிக்கல் டெப்த்தாக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ எது வந்து நம்ம ஹாரிசான்டல் லெவலில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு டாபிக் எது, இல்லை இதில் நிறைய நம்ம உள்ளே இன்னும் போகணும் அப்படின்றது எதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னா பிஒய்க்யூவை பார்க்கும்போது தான் தெரியும். எக்ஸாம்பிள், புத்திசம் அண்ட் ஜெயினிசம், அதை மேம்போக்காக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா பத்தாது. ஏன்னா எல்லா வருஷமும் ஒரு கொஸ்டின் புத்திசம்லேருந்து வரும், இல்லைன்னா ஜெயினிசம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அப்போ அந்த கொஸ்டினில் உங்களுக்கு வெர்டிக்கல் டெப்த் கண்டிப்பாக தேவை. இதே இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா மேம்போக்காக படித்தாலே போதும். வாட் இஸ் வாட், இந்த டேர்ம் தட் வாஸ் இன் நியூஸ், அவ்வளோதான் அவங்க கேட்க போகிறாங்க. வாட் இட் இஸ் அபவுட், அவ்வளோதான். கியூபிட் வாஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு, அவ்வளோதான் அவங்க கேட்க போகிறது. அதுக்கு உட்காந்து நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து அதோட மெக்கானிசம் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு அதில் அவ்வளோ டெப்த்துன்றது தேவையில்லாத விஷயம். ஸோ எதில் டெப்த்து போகணும், எதை வந்து ஷாலோவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா பிஒய்க்யூவில் பார்க்கும்போது தான் கிடைக்கும். அதனால தான் PYQ is going to serve as your blueprint. Okay, the next and the most important is your newspaper. Why newspaper is important? Because newspaper la ஒரு விஷயம் வருது அப்படின்னா it is very very important. First thing, because you get like plenty of news in PIB ஓட வெப்சைட் போனீங்கன்னா ஒவ்வொரு டேக்கும் யூ ஹாவ் n நம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், 90+ மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்க. எல்லா மினிஸ்ட்ரிஸும் ஏதாவது ஒன்று தே ஹாவ் டு டூ சம்திங், அது எல்லாமே பிஐபியில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ நீங்கள் டெய்லி பிஐபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 90 நியூஸஸ் ஆர் கோயிங் டு கம். ஓகே, 90 நியூஸ் ஆர் கோயிங் டு கம் அண்ட் எவ்ரிடே 90 நியூஸ் அப்படின்றது எவ்வளோ சேரும்னு யோசிச்சு பாருங்கள். பட் இருக்கிற அந்த 90 நியூஸில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுதான் நியூஸ் பேப்பரில் வரும். ஸோ நியூஸ் பேப்பர் இஸ் டூயிங் த ஜாப் ஆஃப் பிக்கிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்க போகிறது, இட் வில் பி கவர்ட், ஹவெவர் இட் வில் பி கவர்ட். ஸோ யுவர் ஃபஸ்ட் சோர்ஸ் ஷுட் பி யுவர் நியூஸ் பேப்பர். ஸ்டிக் டு எனி அட்லீஸ்ட் ஒன் நியூஸ் பேப்பர். அதை ஒழுங்காக படிக்கிறதுக்கு பழகணும். நான் இது வரைக்கும் நியூஸ் பேப்பரே படித்ததில்லை, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையிலேருந்து ஆரம்பிங்க, தப்பே இல்லை. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் இட் இஸ் த டைம் தட் we have to push towards reading newspapers. ஓகே, அண்ட் இப்போ ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி நான் படிக்காததுக்கு நான் வந்து அப்போ என்ன பண்ணேன், கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் தானே நான் போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு, வேறு வழி இல்லை. இவ்வளோ நாள் நம்ம வந்து நியூஸ் பேப்பரை படிக்காமல் விட்டுட்டோம். ஸோ நம்ம அந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளே தான் நம்ம படிக்கணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் லைக் மந்த்லி மேகசின்ஸ் ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும். பட் ஐ வில் சஜஸ்ட் யூ வாட் யூ கேன் டூ ஃபார் தேட் ஆல்சோ. ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் தி ரிவிஷன். இது நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா இந்த ரிவிஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா படிப்போம். சம்டைம்ஸ் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எங்கேயாவது போட்டிருப்பீங்க, படிப்பீங்க, போய் டெஸ்ட் சீரீஸில் போய் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. யூ ஃபினிஷ் இட் ஆஃப். நெக்ஸ்ட் வீக்குக்கு வேறு ஒரு டாபிக் இருக்கும், அந்த புக்கை அப்படியே மூடி வச்சுட்டு யூ வில் கோ டு த நியூ சப்ஜெக்ட் அண்ட் யூ வில் பி ரைட்டிங் டெஸ்ட். அது ஒரு 1 month போகும். திருப்பி 3வது மாதம் பார்த்தீங்கன்னா தே வில் டேக் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அதில் திருப்பி 1 month போகும். இதில் நீங்கள் எங்கே ரிவைஸ் பண்ணுறீங்க? இப்போ பாலிட்டி நீங்கள் ஃபஸ்ட் எழுதியிருப்பீங்க, நெக்ஸ்ட் யூ வில் பி ரைட்டிங் ஹிஸ்ட்ரி, தென் யூ வில் பி ரைட்டிங் எக்கானமின்னு வச்சுக்கோங்க. எக்கானமி எழுதும்போது பாலிட்டி என்ன படிச்சிங்கன்னு உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ ரிவிஷன் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் திஸ் எக்ஸாம். ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ ஸ்டடி, it is about how many times you revise that one standard source, and that is going to be your key. So revision also plays a major role. நம்ம ரிவைஸே பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே அந்த மண்டேல ஏற்றிட்டு போய் வாமிட் பண்ணிட்டு வந்துடலாம் எக்ஸாம் ஹாலில் அப்படின்னு நினைப்போம். இட் இஸ் நாட் லைக் தட். ஏன்னா நம்மளோட சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு, syllabus is very vast and it cannot be done at a one single shot. So revision plays a crucial role in prelims. Okay, so this is what
what you should do and what you should not do right now. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். We'll move on to the next one. Okay, the next is the how to prepare CSAT effectively. First of all, ஏன் CSAT prepare பண்ணணும்? Because ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், it is going to be an eliminating paper. முதல்ல அதை வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது அவங்க குவாலிஃபை பண்ணுற மாதிரி தெரியல. தே ஆர் யூஸிங் that as a source to eliminate the aspirants based on the marks. Because there are people, even myself, I scored general studiesல I scored like 100 above. ஒரு தடவை நான் 100 above வாங்கியிருந்தேன். But I got very low marks in CSAT, like 64 or something, and I couldn't clear that year. ஸோ நம்ம CSAT லைட்டராக எடுக்கிறது, இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் அஸ் 1 year. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ தான் தரவாக இருந்தாலும் CSAT நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்து ஒன்றும் யூஸ் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ CSAT இஸ் கோயிங் டு பி பிளேயிங் அ வெரி க்ரூஷியல் பார்ட் இன் யோர் ப்ரிலிம்ஸ். ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு திங், நோ வேர் யூ ஆர். நம்ம முதல்ல CSATல நம்மளுக்கு தெரியுமா, இல்லை நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதா, இல்லை எங்கே இருக்கும், நம்மளோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. தெரியலை, நான் வந்து நல்லா பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன், ஆனால் எக்ஸாம்லவோ இல்லை மார்க் டெஸ்ட் பண்ணும்போதோ என்னோடய ஸ்கோர் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு PYQ லைக் 20-25 எடுங்க, இல்லை 24 எடுங்க. ஓகே, CSAT கொஸ்டின் பேப்பரை எடுத்து சிட் லைக் ஃபார் 2 hours அண்ட் ட்ரை டு சால்வ் இட். டைமர் செட் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு உட்காந்து அதை சால்வ் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணி முடிக்கும்போது யூ வில் கெட் டு நோ வேர் யூ ஆர் இன் CSAT. உங்களுக்கு ரீசனிங் நல்லா வருதா வரலையா, காம்ப்ரிஹென்ஷன் நல்லா வருதா வரலையா, குவான்டிடேட்டிவில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறது அந்த 2 ஹவர்ஸில் யூ வில் கெட் டு நோ வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். ஓகே, அது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றது அந்த அனாலிசிஸ் மூலமாக யூ வில் கெட் டு நோ. ஓகே, த செகண்ட் ஒன், இது நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ எம் வெரி குட் இன் இங்கிலீஷ் ஸோ ஐ கேன் மேனேஜ் வித் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன். பிகாஸ் CSATல யூ ஆர் கெட்டிங் 80 questions. ஓகே, maximum you will be getting like 26 questions from reading comprehension. maximum போனால் 26 to 29. இப்போ ஆனால் 29 வரதில்லை, 26 you can keep, or 26 to 28 questions you are getting for reading comprehension. இந்த 26 to 28 நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே எல்லா இன்ஸ்டிடியூட்லேயும் கீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட கீஸ் போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவங்க கொடுத்துருப்பாங்க BRC அப்படின்னு இருக்கும், இல்லைனா ARD. பிகாஸ் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கே தெரியாது எது ஆன்சராக இருக்க போகுதுன்னு. தேர் வில் பி அ கன்ஃபியூஷன் அமங் ஆல் தி இன்ஸ்டிடியூட்ஸ். சில இன்ஸ்டிடியூட் B ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க, சில இன்ஸ்டிடியூட் Cன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ எது ஆன்சர்னு டிசைட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ தான் இங்கிலீஷில் புலியாகவே இருந்தாலும் அவங்க UPSC கொடுக்கறது தான் கீ, கரெக்டாக? ஸோ 26 questions உங்களுக்கு 21 கரெக்ட் ஆனாலோ இல்லை 20 கரெக்ட் ஆனாலுமே இட் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ தயவு செஞ்சு 20 கரெக்டானால் எத்தனை மார்க் கிடைக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களால் குவாலிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டிக் டு லைக் ஐ எம் குட் இன் இங்கிலீஷ், ஐ கேன் மேனேஜ். தயவு செஞ்சு அந்த ஈகோவை தூக்கி தூர போட்டுருங்க. அதுவும் UPSC கிட்டக்க ஈகோ வேண்டவே வேண்டாம். Okay, never do that. So this is I wanted to tell to someone who says I'm good in English, I can manage. Same thing, இல்லை எனக்கு குவான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அதனால் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கேட்குற குவான்ஸ் அவங்க எப்படி கேட்குறாங்க, அந்த சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே தென் ஐ கம் டு த தேர்ட் பாயிண்ட், டோன்ட் ஜம்ப் இன் டு ஷார்ட் கட்ஸ் ஆர் ட்ரிக்ஸ். இது எதுக்காக இந்த பாயிண்ட் அதில் போட்டிருந்தேன் அப்படின்னா, they will ask, give me a sheet of tricks so that I can study and apply it in the exam hall. CSAT never works that way and they don't want you to நீங்கள் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக CSATல எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷரில் பண்ணவே முடியாது. இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவை. ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நான் வந்து ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிப்பேன். ஷார்ட்கட்ஸ் ஒர்க் ஆகும் எப்போனா அட்லீஸ்ட் அந்த ஒரிஜினலாக என்ன ஸ்டெப்ஸில் நம்ம பண்ணுவோன்ற கான்செப்டை புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வேறு. ஆனால் படிக்கிறதே நான் ஷார்ட்கட் தான் படிப்பேன் இல்லை ட்ரிக்கு தான் படிப்பேன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் அந்த குவான்ஸ் சொன்னேன் இல்லையா, குவான்ஸ் சொல்கிறவங்களுக்கு
2023 2023 CSAT was one of the most difficult CSAT. சரியா? அதில் வந்து குவான்ஸ் மட்டும் அப்ளை பண்ணவங்க கிளியர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யூ ஆல்வேஸ் நீட் டு டேக் அ பேலன்ஸ். குவான்ஸும் அட்டன் பண்ணணும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணிவிட்டு போகவே போகாதீங்க. ஏன்னா எப்போ குவான்ஸ் கஷ்டமாக இருக்கும் இல்லை எப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கஷ்டமாக இருக்குங்கிறது உங்கள் கையில் கிடையாது. ஸோ ட்ரை டு மேக் அ பேலன்ஸ் பிட்வீன் both comprehension as well as your quants. Okay, so that is the third point நான் சொல்ல வேண்டியது. Next and equal importance to reasoning and quants I have told you. Okay, அப்போ நம்ம என்ன பண்ணணுன்றதை we will see next. Okay, now we'll come to the news analysis, that is the newspaper. ஏன் newspaper ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நியூஸ் when I started preparing, நான் சொல்கிறது ரொம்ப முன்னாடி, அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் 100 கொஸ்டின் பேப்பரோட ஒரு எனக்கு எடுத்தவர் வந்து அப்போ என்ன பண்ணார்னா 100 கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்தே அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்க. அண்ட் தட் வாஸ் ஸோ ஷாக்கிங். எல்லாமே ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. அந்த இதை எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல் ப்ரெசன்டேஷன் 100 ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஆல் 100 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேர் ஃப்ரம் Hindu newspaper. And that is when I realized that newspaper reading is something which you can never negate. அது வந்து இல்லை நியூஸ் பேப்பர் படிக்காமல் நான் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெளி பேச்சுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சிலர் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு பர்சன் சொன்னாங்க, ஒரு பர்சன் சொன்னாங்க, ஒரு டாப்பர் சொன்னாங்க, நியூஸ் பேப்பரே படிக்க தேவையில்ல, நியூஸ் பேப்பரே படிக்காமல் கிளியர் பண்ணிடலான்னு சொன்னாங்க. மேபி வீடியோக்காக அதை சொல்லியிருக்கலாமான்றது தெரியலை. பட் இன் ஜென்ரல் நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பார்ட் யூபிஎஸ்சியில் ப்ளே பண்ணும். பிகாஸ் யூ வில் கெட் டு நோ வேரியஸ் அனாலிசிஸ். எடிட்டோரியல்ஸ் படிக்கும்போது எஸ்ஸே எப்படி எழுதலான்றதை ஒரு எடிட்டோரியல் பார்த்து உங்களால் படிச்சுக்க முடியும். ஹவு தே ஃப்ரேம் சென்டென்சஸ், ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு கன்க்ளூஷன் எப்படி கொடுக்குறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது அப்படின்றது நாட் ஜஸ்ட் ஃபார் கிளியரிங் ப்ரிலிம்ஸ், இட் இஸ் அபவுட் ஃபார் யுவர் மெயின்ஸ்க்கும் அது ரொம்ப முக்கியம். எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடீஸ்க்கு அதில் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா, ஸ்டோரிஸ் கிடைக்கும் தெரியுமா. ஸோ நெவர் எவர் மிஸ் தட் நியூஸ் பேப்பர். ஓகே, தட் இஸ் ஒன் திங். அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல், மெயின்ஸ்க்கும் அதில் ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு எடிட்டோரியல் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக யூ கேன் கெட் 1 point or 2 point which you can write for your mains. That is how it is. So never underestimate newspaper reading. Now we will go to the next one. Okay, I told you it is important for both prelims and mains, also for your essay paper. அந்த ஒரு இது சொல்லுவாங்களா, ஒரு கொஹரண்ட்டாக எழுதுறது. ஒரு எஸ்ஸேயை நம்ம ரீட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே அப்ரப்டாக கட் ஆகாமல் அவங்க சொல்ல வர ஐடியாவை ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் எடிட்டோரியலில் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். ரெண்டாவது, இந்த மேக் நோட்ஸ் ஒன்லி வென் நெசசரி. இது ஏன் இந்த பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, சிலர் கேட்குறது எல்லா நோட்ஸையுமே எடுத்து நான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் எழுத முடியாது. அது ஒரு 1 month நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு இவ்வளோ பேப்பர் வந்துடும். நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ ஆனால் நம்மளுக்கு தேவை கிடையாது. எப்போவாவது நீங்கள் வந்து அதில் பார்க்கும்போது ஏதாவது டேட்டா கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஏதாச்சும் ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்போது அந்த ரிப்போர்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள், நேத்திக்குள்ள பேப்பரில் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 13 ரேங்க்ஸ் கீழே குறைஞ்சி இட் பிகேம் டு 23rd place அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது ஒரு எடிட்டோரியலில். அது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ எங்கே தேவையோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்து எழுதலாம். எல்லாத்தையும் நான் வந்து வரிசையாக எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்றது வந்து தேவையில்லாத வேலை. இப்போ அதை பண்ணாதீங்க, உங்களுக்கு நிறைய ஆகிடும். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட், எக்ஸாம்பிள்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், டேட்டா, ரிப்போர்ட், கோட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் கிடைக்கும், நாட் இன் அ பிடிஎஃப். ஏன் அந்த நாட் இன் அ பிடிஎஃப்னு சொன்னேன்னா, வென் யூ கிளியர் யுவர் ப்ரிலிம்ஸ், ஓகே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேடுவீங்க யார்கிட்டே, அதாவது வந்து டெலகிராம்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ கேட்பீங்க, ஏதாவது ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, ஏதாவது டேட்டா அண்ட் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மொத்தமாக ஏதாவது பிடிஎஃப் இருந்தால் கொடுங்க அப்படின்னு யார்ட்டையாவது கேட்பீங்க. இல்லை நிறைய அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை படித்து நீங்கள் வந்து மெயின்ஸில் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். யூ வில் பி கெட்டிங் லைக் ஒரு 70 to 80 days இருக்கும் உங்களுக்கு
ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் எழுதுறதுக்கு. அந்த 70 to 80 டேஸில் நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் மெயின்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெயின்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட நோட்ஸே இருக்காது அந்த டைமில். அப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இவ்வளோகான பிடிஎஃபை கொடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களால் பண்ண முடியுமா? இஸ் இட் ஹியூமன்லி பாசிபிள்? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் பின்னாடி ஓடாதீங்கன்னு சொல்கிறது இதை தான் நான் மீன் பண்ணுறேன். டோன்ட் ரன் பிஹைண்ட் பிடிஎஃப்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நியூஸ் பேப்பரில் இருக்கும். அப்படி சேர்த்தாலே போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப்பில் போய் நான் அதை படிப்பேன் அப்படின்றது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். டோன்ட் டூ இட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் 15 days. ஸோ ஃபஸ்ட் டைமர்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஐ டாக்ட் அபவுட் இட். தென் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் டிடிஇ விச் இஸ் டவுன் டு எர்த். ஒய் நான் மேகசின்ஸ் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் டவுன் டு எர்த் போடுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா என்வாயர்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய டவுன் டு எர்த்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டவுன் டு எர்த். பிகாஸ் என்வாயர்மெண்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்லேருந்து இப்போ கொஸ்டின்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா இஃப் ஓவரால் யூ ஆர் கெட்டிங் ஒன் செகண்ட் I'll tell the thing. In environment you are getting 13 questions. In that around 5 to 6 questions it is going to be from current affairs, and if you read only down to earth magazines, அதுவும் எல்லா ஆர்டிக்கல்னால் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரீசெண்டாக ஏதாவது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது கன்வென்ஷன் வந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டவுன் டு எர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். யூ கேன் கெட் தட் 5 to 6 ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய இந்த என்ன சொல்ல அந்த இன்ஸ்டியூட் கொடுக்குற மேகசின்ஸில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. That is how it is. So down to earth plays a crucial part, especially with environment and ecology, because prelims is going to be the selection stage for both civil services as well as forest. So இது ரெண்டும் இருக்கும்போது இப்போ இந்த down to earth becomes crucial for your environment. ஓகே, பிகாஸ் ரெண்டுத்துக்கும் செலக்ட் பண்ணும்போது என்வாயர்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன் டு எர்த் படிக்கிறது நல்லது. இல்லைனா ஃபைன் சம் அதர் வே, ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் தாராளமாக பண்ணுங்கள். தட் இஸ் ஃபார் யுவர் நியூஸ் அனாலிசிஸில் டவுன் டு எர்த் போட்டிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகே, அண்ட் சிலர் என்கிட்ட கேட்டது நான் போடுற நியூஸ் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா கேட்கல, சாரி. வாட் தே ஆஸ்க் இஸ் வாட் டு டேக், அந்த நோட்ஸில் என்ன எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வாட் ஐ டூ அப்படின்னா ஐ ஜஸ்ட் டேக் தோஸ் நியூஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் போத் யுவர் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ். நான் காலையில் ஒரு செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டுருவேன். தீஸ் ஆர் தி எடிட்டோரியல்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட், தீஸ் ஆர் தி நியூஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட். டேர்ம்ஸ் தனியாக போடுவேன் அண்ட் பிளேசஸ் தனியாக போடுவேன். பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேப்பிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, பிளேசஸ் இன் நியூஸ், தட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். இப்போ நான் 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லைனா ஒரே கொஸ்டினில் 4 பிளேசஸ் கொடுத்துட்டு ஒய் இட் வாஸ் இன் நியூஸ். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் இன் லைக் 2-3 இயர்ஸாக வந்து UPSC இஸ் ஆஸ்கிங் சச் அ கொஸ்டின், ஒய் திஸ் கண்ட்ரி வாஸ் இன் நியூஸ். அப்போது தென் இட் பிகம்ஸ் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்றது ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம் விச் யூ கேன் நெவர் நெகேட். ஓகே, ஸோ இந்த காலையில் போடுற அந்த வாட் யூ ஹாவ் டு ரீட் இன் டுடேஸ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். அதை பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ இல்லை என்னால் அதை பண்ண முடியல, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைமர்ஸ் வந்து நான் கிளாஸஸ் போயிட்டுருக்கேன், என்னால் அதை பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, ஐ வில் புட் இட் இன் த ஈவினிங் தி அனாலிசிஸ். ஓவரால் என்னென்ன தேவை, இதில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இன் அ வெரி சிம்பிளிஸ்டிக் மேனர் ஐ ட்ரை டு டீகோட் இட் ஃபார் யூ. ஸோ அதில் சம்டைம்ஸ் ஐ கிவ் இட் இன் பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி I put it in points. Because I put it in points mainly because it will be like a mains ready answer, mains ready points for you. ஒரு கொஸ்டின் அதில் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் எழுத பழகலாம். இன்னொன்று அப்படி கிறிஸ்பாக சைட் ஹெட்டிங் போடுறது எப்படி அப்படின்றதுமே அந்த அனாலிசிஸில் வந்து ஐ புட் இட் லைக் தட் இஸ் ஒன் திங். ஸோ உங்களுக்கு இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தெரியல, இல்லைனா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியலைன்றவங்க தாராளமாக அதை பார்த்து யூ கேன் ரைட் இட் டவுன் அண்ட் யூ கேன் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, ஹோப் நவ் இட் இஸ் கிளியர். அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கணுமா வேண்டாமான்றது வந்து உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். அண்ட் அதில் டேர்ம்ஸ் இன் நியூஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா, தோஸ் ஆர் லைக் ரீசெண்ட்லி கஃபே 3ன்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த கஃபே 3னா என்ன, யூபிஎஸ்சி இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி லவ்ஸ் தட் டேர்ம் வெரி மச்.
சீனாப்னு இருந்தது. வாட் இஸ் சீனாப் மீன்ஸ், வாட் இஸ் கஃபே 3, அந்த ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் அது வந்து நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு டேர்ம். ஒரு கார்னரில் சயின்ஸ் இதில் சின்னதாக கீழே போட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சி அதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் என்னோடய நியூஸ் அனாலிசிஸில் ஃபோட்டோ ஷாட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து நான் போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, there was once this கொடைக்கானல் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் லேக் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து நியூஸில் இருந்ததுன்னு சொல்லி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்தது. அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் அது எங்கே இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ, அதில் வந்து கொடைக்கானல் ஆர்டிஃபிஷியல் லேக் அப்படின்னு போட்டிருந்தது. அண்ட் தட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி. Now tell me the importance of having a newspaper and reading a newspaper. உங்களால் பண்ண முடியல, இல்லை ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ண முடியலன்றதுக்காக மட்டும்தான் இந்த நியூஸ் அனாலிசிஸ் ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ தோஸ் ஹூ டோன்ட் நோ ஹவு டு ரீட் ஆர் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க தாராளமாக அந்த நியூஸ் அனாலிசிஸை பார்க்கலாம், நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஓகே, now we will move on to the next one. Okay, how to balance revision, test and current affairs. Okay, ஃபஸ்ட்டு திங் ஐ கோ வித் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து படிக்கணும், எங்கேருந்து, இன் ஜென்ரல் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 12 months, இப்போ மே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா போன மேலேருந்து உங்களோட எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம படிக்க ஆரம்பித்ததே நவம்பர்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்போம், இல்லைனா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதே ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம வந்து மேலேருந்து நம்மளுக்கு தெரிய போகிறது இட்ஸ் வெரி ரேர் தட் வி மை பி நோயிங் தோஸ் திங்ஸ். இப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, அப்போ நான் மேலேருந்து படிக்கணுமா? அது பார்த்தாலே வந்து ஒவ்வொரு பேஜும் லைக் 120 pages இருக்கும். ஓகே, ஸோ வாட் ஐ அட்வைஸ் இஸ், திஸ் இஸ் மை ஓன் திங். என்ன பண்ணலாம், இது உங்களுக்கு செட் ஆகும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா யூ ட்ரை யுவர் ஓன் வே. ஓகே, வாட் ஐ டூ இஸ், இன் ஜென்ரல் மெயின்ஸ் முடியும் இல்லையா, இந்த வருஷம் யூபிஎஸ்சி மீன்ஸ் 2025 எப்போ முடிஞ்சுது? August. So what I suggest is, first give importance to current affairs from September to April. Okay, so செப்டம்பர்லேருந்து இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஓகே, டிசம்பர் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 month இது வரைக்கும் நான் நியூஸ் பேப்பரே படிக்காதவங்க நீங்கள் பண்ண வேண்டியது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 monthோட கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளான்ஸ் விட்டால் போதும். ஓகே, தட் இஸ் ஒன் திங். ஆகஸ்ட் முன்னாடி இருக்கிறத படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், முதல்ல இதை கவர் பண்ணுங்கள். செப்டம்பரில் இருக்கிறது உள்ளதை கவர் பண்ணதுக்கப்புறம், இல்லை நான் முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து முன்னாடி போட்டுமா அப்படின்னா ரிவர்ஸில் போங்க. செப்டம்பர் முடித்ததுக்கப்புறம் கோ டு ஆகஸ்ட். எடுத்தோடனே மே ஆரம்பிக்காதீங்க, இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். கோ இன் அ ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ செப்டம்பர் டு நவம்பர் முடித்ததுக்கப்புறம் யூ கேன் கோ டு ஆகஸ்ட், தென் யூ கோ டு ஜூலை. இந்த மாதிரி போனால் கூட பரவாயில்ல. பட் இல்லை, எனக்கு வந்து இனிமேல் அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, செப்டம்பரே நான் படிப்பேனான்றது டவுட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ டிசம்பரில் இருக்கும். அட்லீஸ்ட் நவம்பர் அண்ட் டிசம்பரையாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, நிறைய மேகசின்ஸ் வரும் இயர்லி கம்பைலேஷன்ஸ்னு, எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்வாயர்மெண்ட். ஐ சஜஸ்ட் லைக் அந்த எந்த இயர்லி மேகசினாக இருக்கட்டும், லைக் PT 365 இருக்கும், இல்லை நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இயர்லி மேகசின்னு ஒரு கம்பைலேஷன் கடைசியாக ஒரு 150 pages இல்லை 100 pagesக்கு கொடுப்பாங்க. அந்த மேகசினோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் தெரியுமா, ஒரு 100 pagesக்கு BU 100 pagesல என்ன இருக்குங்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த இண்டெக்ஸை மட்டுமாவது பாருங்கள், எஸ்பெஷலி ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்வாயர்மெண்ட். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் பியூர்லி ட்ரிவன் பை கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாம்பிள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 6 questions கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் பேசிக்காக போய் நான் படிக்க போகிறேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி புக்கை வச்சு நான் படிக்க போகிறேன்றது இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி பெனிஃபிட். ஓகே, ஸோ இந்த 6 questions உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பேஜை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு நோ த நியூஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த பேப்பர் இட் செல்ஃப். அதையும் தாண்டி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அந்த இயர்லி கம்பைலேஷனில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், அதுக்கு மேலே போக வேண்டிய தேவையில்லை. ஓகே, தட் இஸ் ஒன் திங். அண்ட் என்வாயர்மெண்ட், ஐ டோல்ட் யூ என்வாயர்மெண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஓகே, இப்போ ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6 questions
6 questions in science and technology, which is purely current affairs, and environmental 5 questions current affairs related mattum ketirukanga. So you know that how for environment and science and technology current affairs play a major role. So you can never ever omit current affairs. illa na current affairs e padikama na clear pannalam appdi nenachingena, அதாவது எப்படி இருக்கும்னா யூ வில் பி கெட்டிங் 90 ஆர் 85. நீங்கள் உள்ளே போகிறீங்களா போலையான்றது உங்களுக்கே தெரியாமல் யூ வில் பி இன் அ டைலமா. அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் உள்ளே போகிறீங்க போகலை அப்படின்றது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட வேண்டாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களோட மெயின்ஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. நோ மேட்டர் வாட். கேட்கக்கூடிய ஒரு 20 கொஷின்ஸில் ஒரு 5 கொஷின் எங்கேருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. அண்ட் ரிமைனிங் கொஷின்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 16th பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அந்த கேசஸ் போச்சு இல்லையா, கவர்னர் பில்ஸ் அந்த சிட்டிங் ஆன் த பில். ஸோ இந்த கொஸ்டினை இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு அவங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னா கவர்னரில் போவாங்க, இல்லை சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஃபெடரலிசம் கான்செப்டுக்குள்ளே போவாங்க, ஆர் ஜுடிஷியரி அண்ட் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்குள்ளே போவாங்க. யூ வில் நாட் நோ. அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்னால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படியே டேரெக்டாக கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தே கோ டு த ஸ்டாட்டிக் ஆர் த பேசிக்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வை கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நியூஸ் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், விச் யூ மஸ்ட் ஃபாலோ. ஓகே, now we will come to the next second. இது ரிவர்ஸில் போவோம். டெஸ்ட். how test plays a crucial role in your preparation. எதனால் அப்படின்னா நம்ம படிச்சிருவோம். இன் ஜென்ரல் நம்ம எல்லாருமே படிப்போம். உட்காந்து 5 hours 6 hours எவ்வளோ மணி நேரம் படிப்பீங்களோ அது உங்களோட இஷ்டம். சிலர் 2 மணி நேரம் படித்தாலே நல்லா படிப்பாங்க, சிலர் 10 மணி நேரம் படித்தாலும் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம படிக்கிறது கரெக்டாக தான் படிக்கிறோமா, கேட்குற கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் போடுறது. ஓகே, வெதர் யூ ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். யூ கேன் நீங்கள் எங்கேயாவது என்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து என்னால் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் லைக் லாட் ஆஃப் இந்த டெஸ்ட் சீரீஸ் ஏதாவது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிஎஃபோ இல்லைனா மொபைல்லையோ வச்சு நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். பட் வென் யூ ஆர் அட்டெண்டிங் டெஸ்ட், ஒன் திங் யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ. 2 hours. Set a timer for 2 hours and then sit in a closed room and try to write it. ஓகே, அந்த 2 hours இருக்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனோ எதுவுமே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு சிட் வித் தேட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சால்வ் இட். அதாவது எல்லாம் இன் ஜென்ரல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது டெஸ்ட்டுன்ற ஃபீலே நமக்கு வராது. யூஸ்வலாக என்ன பண்ணுறது, உட்காருவோம் 100 கொஸ்டின்ஸ் அப்படியே ஒவ்வொரு இதிலே வச்சு இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. அந்த 2 hours your mind should be trained. அந்த 2 hours அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃபோக்கஸ் அண்ட் வித் ஆல் கான்சன்ட்ரேஷன் உட்கார்றது அப்படின்றது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வீட்டில் எழுதினாலும் சரி, இல்லைனா வெளியே டெஸ்ட் சீரீஸ் போட்டு எழுதினாலும் சரி, 2 hours அந்த 2 hours தயவு செஞ்சு உட்காருங்க, எங்கே எழுதினாலும் சரி. ஏன்னா நான் பார்க்கும்போது சிலர் எழுதுவாங்க, அவங்க ஓகே நான் 40 minutes முடிச்சிட்டேன், 1 hour முடிச்சிட்டேன், ஐம் ஜஸ்ட் லீவிங் அப்படின்பாங்க. நெவர் டூ தட். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 2 hours டைம் கொடுக்குறாங்க? அண்ட் எக்ஸாம் ஹால் அங்கே யூபிஎஸ்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours பத்தாது. சம்டைம்ஸ் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் லென்த்தியாக இருக்கும். யூ ஒன்ட் பி ஏபிள் டு மேனேஜ் இட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் டெஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 hours உட்காந்து பண்ணுங்கள். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் டெஸ்ட்டு எழுதுறதை விட அந்த டிஸ்கஷன் அட்டன் பண்ணுறது ஒன்று. இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கஷனை அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸ் நான் போடல மேம், நான் வந்து ஐம் ஜஸ்ட் டவுன்லோடிங் த பிடிஎஃப் அண்ட் டூயிங் இட் பை மை செல்ஃப் அப்படின்றவங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எழுதின டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எங்கே தப்பு பண்ணணும், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் நமக்கு தெரிஞ்ச கொஷனில் தப்பு பண்ணுறோமா, தெரியாத கொஷனில் தப்பு பண்ணுறோமா, ஃபேக்சுவல் எரர் விடுறோமா அப்படின்றது எல்லாமே அதை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் வருமே தவிர, டெஸ்ட் எழுத சொன்னாங்க நான் டெஸ்ட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றது வந்து அது வந்து பர்பஸ் இல்லை. த பர்பஸ் இஸ் சிட்டிங் இன் த டிஸ்கஷன் அண்ட் அனலைசிங் what mistakes you have made in that test and to rectify it so that you don't make that mistakes again.
that is the purpose of giving this mock test. ஓகே, ஸோ மாக் டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ரிவிஷன், which is very 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 crucial. How? See, you study from Monday till Friday. இன் ஜென்ரல் எல்லாருமே பிகாஸ் ஐ டோன்ட் சே சண்டேயும் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் படிங்க, ஆர் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் படிங்க. எனி அந்த வீக்கில் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் தட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்கிறது வெளியே போகிறதோ, ஒரு பீச் போகிறதோ, வாட் எவர் இட் இஸ் யூ வாண்டட் டு. உங்களுக்கு என்ன பண்ணால், ஒரு தேட்டர் போகணுன்னு நினைக்கிறீங்களா, போங்க. ஸோ அந்த ஹாஃப் டே அது உங்களுக்கான நேரம். அதில் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி or your friends or whatever it is. Do that half day, it is for your own self. But the remaining 6.5 days இருக்கு இல்லையா, அந்த 6.5 days how you are going to plan அப்படின்னா, first 5 days you will be studying. 6th day you have to revise what you have studied in those 5 days. அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா என்ன படித்தோன்றது இல்லாட்டி நம்மளுக்கு மறந்து போயிடும். முதல் நாள் படிச்சிருப்போம், அடுத்த நாள் படிக்கும் போது இதை நம்ம நேற்று படித்தோமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ எப்போவுமே படிக்கும்போது ஒரு வாரம் படித்ததை அந்த வாரத்துலேயே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற பழக்கத்துக்கு வாங்க. ஓகே, தென் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்கல்ல. ஸோ இப்போ ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் 5 நாள் படிக்கிறீங்க, 6வது நாள் ரிவைஸ் பண்ணுறீங்க, 7வது நாள் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. காலையில் ஒரு டெஸ்ட்டு, யூ ஆர் டூயிங் அன் அனாலிசிஸ் அண்ட் தென் ஹாஃப் டே யூ ஆர் டேக்கிங் யுவர் ஓன் டைம். திஸ் இஸ் ஹவ் யுவர் ரொட்டீன் இஸ் கோயிங் டு பி. ஓகே, தென் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் திருப்பி ஒரு டாபிக் எடுத்து திருப்பி படிக்க போகிறீங்க. பட் அந்த 6th டே ரிவைஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சப்ஜெக்டை ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிளான்ஸாக அது விடுங்க. ஆமாம், இந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோன்ற லெவலுக்காச்சு நமக்கு தோணணும். ஓகே, ஸோ திஸ் மேக்ஸ் யூவாக ஒரு சின்ன ஒரு ஹேபிட். இப்போ என்ன ஆகும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் நல்லா படிச்சிருப்பீங்க, அந்த வீக்லேயே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறீங்க, கான்சிக்யூட்டிவ் வீக் திருப்பியும் ஒரு சின்ன ஒரு இது கிளான்ஸ் விடுறீங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு ரிமெம்பர் இட். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் சப்ஜெக்டை இல்லைனா லைக் ஒரு 1 month ஆகும் ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் நீங்கள் முடிக்கிறதுக்கு, இல்லைனா ஒரு 20 days ஆகுதுன்னு வைங்களேன். அந்த 20 days முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் படித்ததை நீங்கள் 3 தடவை ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் யூ வில் நெவர் ஃபர்கெட் தட் ஆஃப்டர் விச். ஸோ சேம் திங், ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஏற்கனவே படித்த அந்த சப்ஜெக்டையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சிலருக்கு இந்த ஹேபிட் இருக்கும், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு, புக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கல, எனக்கு வந்து அது கடுப்பாக இருக்குது, புக்கை வச்சுக்கிட்டே எப்போவுமே புக்கே வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது, அந்த மாதிரினா ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரெக்கார்டிங் எதுக்காகனா, இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அது அப்படியே வந்து உங்களோட ஃபோனில் ரெக்கார்டரில் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது புக்கு எடுக்காமல் நான் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் அதை காதில் மாட்டி கேளுங்க. தட் இஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க். ஓகே, அண்ட் தட் யூ கேன் டூ. ஸோ ரிவிஷன் அப்படின்றது எப்போவுமே ஹவு ஐ டூ இஸ் 50 days ஒன்ஸ் நம்ம படித்ததை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அந்த வீக்லி ரிவிஷன் தாண்டி அந்த 50 daysல ஒரு தடவை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 30 days ஒன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் நம்மளுக்கு 1 month இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரிவைஸ் வீக்லி ஒன்ஸ். அந்த ஃபுல் சப்ஜெக்டையும் ஒரு வீக்கில் ஃபுல் சப்ஜெக்ட் அப்படி நீங்கள் கவர் பண்ணுற லெவலுக்கு உங்களோட ரிவிஷன்ஸ் வந்து இப்போ பண்ணுறது இட் வில் ஹெல்ப் யூ தேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ரிவிஷன் ஷுட் பி. நெக்ஸ்ட், what you should be doing. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, எவ்ரி வீக் யூ ஷுட் பி டூயிங் 1 general studies test and 1 CSAT test. இதை வந்து சாமிக்கெல்லாம் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம வச்சுருக்கிறதுக்கான காரணமே நம்மளை வந்து ஒரு விஷயத்தில் கமிட்டடாக இருக்கிறதுக்காக தான். இந்த சிலருக்கு வந்து நான் என்ன டைரக்ஷனில் போகிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியலைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலை நீங்களே வச்சுக்கலாம். லைக் இஃப் யூ ஆர் நாட் என்ரோல்ட் இன் எனி டெஸ்ட் சீரீஸ், ஏதாவது ஒரு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸோட ஸ்கெடியூல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கெடியூலில் ஒரு போட்டிருப்பாங்கல்ல, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த டாபிக்னா, ஜஸ்ட் டேக் தட் ஃபஸ்ட் வீக் இந்த டாப்பிக்கை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், எடுத்துகிட்டு படிங்க. அந்த டெஸ்ட்டை யூ அட்டெண்ட் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. 1 GS and 1 CSAT. எந்த இன்ஸ்டியூட் நோ மேட்டர், தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அண்ட் அனாலிசிஸ், நான் சொன்ன அந்த சொல்யூஷன் பார்த்துட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் நெக்லெக்டட்.
எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் எழுதி முடித்த உடனே நம்மளோட கடமை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ரிவிஷன் ஐ ஹாவ் கவர்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் now why this DTE and maps இதை தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, I am planning to have something down to earth magazine. எப்படி வரும்னா உங்களுக்கு monthly 2 times you will be getting down to earth magazines. 1 to 15 குள்ள ஒரு magazine வரும் and 15 to 30 குள்ள இன்னொரு magazine வரும். I am planning like weekly முடியுமான்னு எனக்கு தெரியல, but at least 2 weeks once what are the most important down to earth articles in that magazine அப்படின்றத வந்து கவர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். if it goes well I will definitely do that is one thing. And maps that is also I am planning like places in news daily இருக்கக்கூடியதை நான் கவர் பண்ணிடுறேன். moreover what I have planned is like weekly எடுத்துகிட்டு போகலாம். டெய்லி பிளேசஸ் இன் நியூஸ் பார்க்குறதுக்கு பதிலாக அந்த ஃபுல் வீக் என்னென்ன பிளேசஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக அந்த வீக்குக்குன்னு போடலாம். இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒரு பிளேசஸ் இன் நியூஸ் செஷன் அப்படின்ற மாதிரி போடலான்னு யோசிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் பிளான்ட் ஸோ ஃபார். along with that maps, not only places in news but also some important rivers of India, because rivers question it is a favorite theme of UPSC again. Major river system and minor river systems, மேஜரை கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். லைக் கங்கா, இண்டஸ், யமுனா. ஸோ அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன, அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வழியாக போகுது. அண்ட் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் கேட்ட மேப் ரிலேட்டட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஜியாகிரஃபி ரிலேட்டட் மேப் கொஸ்டின்ஸை எடுத்து அந்த ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஐம் பிளானிங் டு. ஸோ தேட் ஆல்சோ ஐம் திங்கிங் மேபி இன் அ வீக்ஸ் டைம் ஐ வில் ஸ்டார்ட் வித் மேப்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ டவுன் டு எர்த் அண்ட் மேப்ஸ் ஐம் பிளானிங் டு டூ. ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஐ வாண்டட் டு டெல் யூ. Okay, now this is your time. If you have any queries you are free to ask me. Okay, if you have any doubts you can ask me. Or you can do something. If you're not having any doubts or if you not able to tell it now, no issues, you can post me in the telegram group. எல்லாருக்குமே தெரியும் ஏஜே ஸ்பேசஸ்னு இருக்கும், அதில் போடுங்க. இல்லைனா you can also send a message to my personal telegram id. hope it will be in AJ spaces itself. ஸோ அதில் போயிட்டு you can ask any doubts you have, you can just post it there. Okay, anything else? If so, it's been like 50 minutes. Thank you all for joining. If at all you have any doubt, you can ask me here or you can post me in the telegram group. Okay, shall I end so then? Okay then, thank you all for joining.